ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம காயத்ரி, மகா, அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி, எசக்கி இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்கங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம காயத்ரியோட முன்னாள் காதலன் வந்து நின்று கதர்னு கதறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா காலில் விழுந்து எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கன்னு கதறாங்க. கதர்னதை பார்த்துட்டு நம்ம காயத்ரி கண்ணில் காவேரி யாரே கரை புரண்டு ஓடுதுன்னா பார்த்துக்கோங்க. சரிம்மா, அந்த காவேரி யாரை அப்படியே அணைக்கட்டு நிப்பாட்டிடுமா, நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெமோ சொல்கிறாங்க நம்ம மகா. எப்படின்னா, இப்போ வந்து எசக்கியோட ஒய்ஃபோட காயத்ரி, நீ என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு கண்ணா பெண்ணான்னு பேசுறாங்க. அந்த டைம் பார்த்து நான் யார் என்ன கடத்தினாங்கன்னு கண்டுபிடிச்சா எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் காயத்ரி என்னோட சேர்த்து வச்சிருவீங்களான்னு சொல்லி கேட்க, 3 சொல்லுமான்னு பார்க்க ஆடு தலையாட்டிடுமோன்னு பயந்த நம்ம மகா இருக்காங்களே, ஆட்டையை கழிச்சிட்டாங்க. சோனாப்பானா கூட்டத்தை கலடா அப்படின்னு உசாராயிடுச்சு போல அந்த லேடி, குண்டு லேடி எப்படி வேலையை கோத்து விடுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எசக்கி கிட்ட போயிட்டு, உன் புண்டாட்டிடா நீ ரோசை பண்ணுண்டான்னு சொல்ல, உடனே ஆமாம்ல என் புண்டாட்டி தானு சொல்லிட்டு ரோசப்பட்ட இவரு வெளியே எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த தம்பியை விட்டு விளாசுன்னு விளசிட்டாரு. மிரட்டுறாரு. தம்பி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாதப்பா, சும்மா சுஜூபி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவோட அலப்பறைகள், அதாவது நம்ம சிவாவை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அட்டா தலைவாழை இலை போட்டு அதில் ஒரு மீனை போட்டு அடா விருந்துனா விருந்து இப்படி இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நான்வெஜ் என்ன, இவர் அப்படியே பார்த்து மெய் செலுத்து. இவங்க சமைச்சான்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா மேலே சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணின்னு பேரை கேட்டாலே இவர் எல்லாத்தையும் பண்ணிடுவார். அந்த மாதிரி சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த டைம் பார்த்து ஸ்னேகா வந்துட்டாங்க. சாப்பிட உணவு பண்ணதுனால ஸ்னேகாவை வச்சு குச்சி எடுத்து வெளுத்து வாங்கிட்டாங்க. அது இவங்க தானும் ஒத்துக்கிட்டாங்க. வேற லெவல் மாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்